ஹீரோ ஃபோன் எடுக்காததால கோவமா இருப்பாங்க. அப்போ ஹீரோவோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஹீரோயினோட அப்பா அம்மா ஊருக்கு தான் கிளம்பியிருப்பாங்க. ஆனால் பஸ் மாற்றி புக் பண்ணதால இப்போ திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் அங்கே ஒரு ஜென்ஸ் செப்பல் இருக்கிறத பார்த்துடுறாரு. வீட்டுக்குள்ளே ஒரு ஜென்ஸ் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோவுமே நான் டிஸ்கனெக்ஷன் கொடுக்க வந்தேன்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு. ஹீரோ போய் சொல்கிறாருன்னு ஆனால் ஹீரோயின் அப்பா கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போதான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் தெரியுது. இப்போ 2 பேர் ஃபேமிலியுமே ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோயினோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அதனால அங்கே சண்டை போட்டுட்டு ஹீரோயினையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறாரு. ஹீரோட ஃபேமிலி கிட்ட ஹீரோயினுமே எங்க அப்பாவை எப்படியாச்சும் நான் கன்வின்ஸ் பண்ணிடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோவால அதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணவே முடியல, கான்டாக்டும் பண்ண முடியல. ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிள்ளை கிட்ட விசாரிக்கும் போது தான் ஆக்சுவலா இந்த கல்யாணத்தை எப்பயும் நிறுத்திட்டதா சொல்றாரு. ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கரமா சண்டை வந்திருக்கும். அதனால ஹீரோயினோ கோவப்பட்டிருப்பாங்க. அதுல அவங்க மயங்கி கீழே விழுந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோயினுக்கு கியூர் பண்ணவே முடியாத ஒரு டிசீஸ் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்ச நாள்லயே எல்லாரையும் மறந்து போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையோட இறுதி நாட்கள்ல இருக்கிறதா சொல்றாரு. இது கேட்ட மொத்த குடும்பமும் உடஞ்சு போயிடுது. ஹீரோவால இதை தாங்கிக்கவே முடியல. ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்றாரு. ஹீரோவுமே இப்போ ஹாஸ்பிட்டல்ல தினமும் ஹீரோயினை கூடவே இருந்து பாத்துக்கிறாரு. ஹீரோயினோ இப்போ நம்ம எங்கேயாச்சும் அவுட்டிங் போலாமான்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோ ஃபேமிலிக்கே தெரியாம அவங்கள கேரளாக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இதனால ஹீரோயினோட அப்பா சிசிடிவில செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோவோட ஃபேமிலி கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி கேரளாக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்காக அழகான மெமரிஸ் எல்லாம் ஹீரோ உருவாக்கி தராரு. ஹீரோயினுக்கே தெரியாம அவங்க யூரின்லாம் போயிடுறாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் ஹீரோ தோச்சு போடுறாரு. இதை ஹீரோயினோட அப்பாவும் பாக்குறாரு. ஹீரோயினோட அப்பாவும் இப்போ ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போ கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. சில மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினுக்கோ யாருமே நினைவே இல்ல. கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்து போயிடுறாங்க. ஹீரோயினோட கடைசி நேரத்துல அவங்க சந்தோஷமா இருந்ததாகவும் ஹீரோ அவங்கள நினைச்சு கவலைப்படாம அவர் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு இப்ப டைரி எழுதி வச்சிருக்காங்க.